வணக்கம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ தூவின விதை, யாரோ நட்டு வச்ச செடி, இதனுடைய பலனை நாம அனுபவிக்கிறோம்ல. நல்ல செயல்களும் அப்படித்தான். அத சொல்ற விதமான ஒரு கதை. ஒரு குட்டி பையன் எப்பவுமே சாயங்கால நேரம் தன்னோட தங்கையை அழைச்சிட்டு கடற்கரைக்கு போறது வழக்கம். அங்க அந்த அலையில ஒதுங்கின கிளிஞ்சல்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வருவான். அப்படி ஒரு நாள் வரும்போது அவனோட தங்கை ஒரு கடை முன்னால நின்னு ஒரு கிஃப்டையே ஆசையா பாக்குறா. இந்த கடற்கரை ஓரமா கிளிஞ்சல், சங்கு இதெல்லாம் வச்சு அலங்கார பொருள் செஞ்சு விற்பாங்க இல்லையா, அப்படி ஒரு கடை அது. இந்த பையன் அவனோட தங்கை கிட்ட கேக்குறான், என்னம்மா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது, அண்ணன் உனக்கு வாங்கி தரேன் வா அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு ரொம்ப கம்பீரமா அந்த கடைக்குள்ள நுழையிறான். கல்லால உட்கார்ந்திருந்த கடை உரிமையாளர் அந்த பையனையே ரொம்ப சுவாரஸ்யமா பாத்துட்டு இருக்காரு. அவனோட ஆட்டிடியூட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குட்டி பையன் கடைக்குள்ள வந்துட்டு அந்த கடை ஊழியர்கிட்ட சொல்றான், அதோ அந்த கிஃப்ட கொஞ்சம் எடுங்க அப்படிங்கிறான். அதை வாங்கின உடனே அவனோட தங்கச்சி கையில குடுக்கறான். உனக்கு பிடிச்சிருக்கு தானே, சந்தோஷமா அப்படின்னு கேக்குறான். அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே தலையசைக்கிறா. வேகமா கல்லா கிட்ட வரான். அவனோட 2 ட்ரௌசர் பாக்கெட்ல இருக்கிற அந்த கிளிஞ்சல்களை எடுத்து மேஜை மேல பரப்புறான். இதோட விலை என்ன, எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். அந்த கடை உரிமையாளர் 4 போதும்பா, மீதி எல்லாம் நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா அந்த 4 கிளிஞ்சல்களை விட்டுட்டு மீதியை எடுத்து ட்ரௌசர் பாக்கெட்ல போட்டுட்டு தங்கச்சியை கூப்பிட்டுட்டு சந்தோஷமா அவன் போறான். இப்ப அந்த கடை ஊழியருக்கு ஒரு சந்தேகம். ஐயா, அந்த கிஃப்ட் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே, நீங்க அந்த பையனுக்கு வெறும் 4 கிளிஞ்சல்களை வாங்கிட்டு கொடுத்துருக்கீங்களே, நான் காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறான். இந்த வயசுல அந்த பையனுக்கு பணம், காசு, அதோட மதிப்பு இதெல்லாம் தெரியாதுப்பா. ஆனா நிச்சயம் ஒரு நாள் வளர்ந்து பெரியவனாவான் இல்லையா, அப்போ இந்த காஸ்ட்லியான பொருளுக்கு வெறும் 4 கிளிஞ்சல்களை வாங்கினா அவன் ஞாபகத்துல நிச்சயம் இருப்பேன். இந்த உலகம் பாசிட்டிவான மனிதர்களாலானதுங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஏற்படும். அவனும் இதே மாதிரி விஷயத்த மத்தவங்களுக்கு செய்வான். அதுவும் இல்லாம தன்னுடைய தங்கை ஆசைப்பட்ட பொருளை தான் முயற்சியினால வாங்கி கொடுத்தோங்கிற சந்தோஷம் அந்த பையனுக்கு. அந்த பையன் ஆசையை நிறைவேற்றி வச்ச சந்தோஷம் எனக்கு. இதுக்கெல்லாம் விலைமதிப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாரா அந்த கடை உரிமையாளர். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல சொல்லுங்க. நன்றி.